கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டுமா இந்த 2026 புதிய ஆண்டுக்குள்ளே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம், உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம இந்த ஆண்டில் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மளை பிளஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த வருடத்தில் கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரியில் கூட நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். நாம் அவரிலும் அவருடைய வார்த்தை நம்மிலும் நிலைத்திருந்தால் நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் உங்களுடைய கனிகளை பெருக பண்ணுவாராக என்று சொல்லி உங்களை மீண்டுமாய் நான் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இப்பொழுது கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம போகிறதுக்கு முன்பாக கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த 2026 ஆண்டில் ஜனவரி மாதத்தில் கர்த்தாவே, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்கிற எல்லா நன்மைகளுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே, உடைய நன்மைக்கு ஒன்று குறைவில்லையா அப்பா. நாங்கள் எதிர்பார்க்கிறதுக்கும் நாங்கள் கேட்கிறதுக்கும் நாங்கள் ஆண்டவரே நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் உடைய வல்லமை எங்களுக்குள்ளாய் கிரியை செய்கிறபடியினால நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த வார்த்தை ஆண்டவரே வெறுமையாக இடத்துக்கு திரும்பாமல் கர்த்தாவே கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய வார்த்தை கனி கொடுக்கத்தக்கதாக, ஆண்டவரே பெருக்கத்தை கொண்டு வரத்தக்கதாக, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை கொடுக்கத்தக்கதாக நான் இந்த வார்த்தை ஆண்டவரே பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீர் என்னை மறைத்து பேசுவீராக. அப்படி செய்கிறதுக்காக நன்றி இயேசுவே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு கூட யோவானின் புஸ்தகத்திலிருந்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம். 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். 9வது வசனம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினாலே தேவன் நம்மில் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இந்த இடத்துல வசனம் சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க நிறைய பேர் அவங்களுடைய பெயரை அன்புன்னு வைத்திருப்பாங்க, ஆனா அன்பே இருக்காது. எப்போ பார்த்தாலும் பேசும்போது அவங்களுக்குள்ள எந்த விதத்திலையும் அன்பை பார்க்க முடியாது. ஆனா இன்னைக்கு நம்ம பேரை அன்பா வச்சுக்கிறதுனால நம்ம அன்புடையவர்கள் அல்ல. வேதம் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நம்ம அன்புல நடக்கணும்ன்றது தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற ஒரு கட்டளையா இருக்குது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, உன்னை நேசிப்பது போலே நீ பிறனையும் நேசிப்பாயாக. ஸோ உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக, நீ உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு, கட்டளை கொடுக்கிறாரு. ஸோ ஆண்டவராகிய தேவன் நம்மளை நேசிக்கும் போது நம்ம கிட்ட இருந்து ஏதோ எதிர்பார்த்து அவருடைய அன்பை நமக்கு கொடுக்கல. நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, we have to feel the love. நம்ம சொல்லுவோம், நாங்கள் எந்த அன்புமே ஃபீல் பண்ணலன்னு. ஃபீல் பண்ண தேவையில்லை. சில நேரத்தில் லவ் இஸ் நாட் மோஸ்ட் ஆஃப் த டைம் we feel like we are not loved. அந்த ஃபீலிங் தான் அன்பு கிடையாது. அன்பினுடைய ஒரு வெளிப்படுத்தல் அது உணர்வா இருந்தாலும் அன்பு கூறுறதுக்கு உணர்வு தேவை கிடையாது. அன்பு கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் இன்னொருத்தங்களை நம்ம நேசிக்க வைக்கிறதா இருக்குது. சத்ருவை எப்படி நேசிக்க முடியும்? ஏன்னா பைபிள் சொல்லுது, நாம் ஆண்டவருக்கு சத்ருக்களா இருக்கும்போது அவர் நம்மை அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுது. நாம் அவரை அன்பு கூறலையா, ஆண்டவர் தான் நம்மளை அன்பு கூர்ந்தாரு. He didn't move by feelings. நம்ம மேல அவர் நம்ம பண்றதை வச்சு நம்முடைய கிரியையை வச்சு நம்மளை ஆண்டவர் நேசிக்கணும்னா யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு டைம் நம்மள அவர் நேசிக்க முடியும்? ஒரு நாளைக்கே நம்மள அவரை என்ன பண்ண முடியாது. 24/7 ஒரு நாளைக்கு அவரை நம்மளை என்ன பண்ண முடியாது, அன்பு கூறுற மாதிரி நம்ம கிட்ட எந்த நன்மையுமே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு, நம்மளை அன்பு கூறாரு. He didn't move by feelings. நம்ம செய்யற ஏதோ நம்முடைய கிரியைகளை வைத்து அவர் நம்மளை நேசிக்கல. அவர் நம்மளை நேசிக்கிறதுனால தான் அவர் நம்ம செய்யற கிரியைகள்ல அவர் நம்மளை ஆஸ்வதிக்கிறவரா இருக்கிறாரு, நம்மோடு கூட அவர் இருக்கிறவரா இருக்கிறாரு. அன்பு என்பது ஒரு ஃபீலிங் மட்டும் இல்லை, அன்பு இஸ் a choice. Walking in love is a choice and also it's a decision. அது ஒரு தீர்மானமா இருக்கிறது. அன்புல நான் நடக்கணும்ன்ற ஒரு சாய்ஸ், ஒரு வில், உங்களுக்குள்ள இருக்கிற வில். அது உங்க வில்ல நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவா இருக்கிறது. நான் இவங்களை நேசிக்கிறதுக்கு காரணம் அவங்க இல்லை,
எனக்காக மரித்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து தான் அவங்கள நான் நேசிக்கும்படியான ஒரு சாய்ஸை எனக்குள்ள கொடுக்குறாரு. ஏன்னா அவர் தான் சொல்றாரு, உன் சத்துருக்களை சிநேகிப்பாயாக. உனக்கு நன்மை செய்கிறவங்களுக்கே நீ நன்மை செய்தா உனக்கும் உலகத்தானுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி சொல்றாரு. உலகத்துல இருக்கிறவங்களும் என்ன பண்றாங்க, எனக்கு அன்பு கொடுக்குறவங்களுக்கு நான் திருப்பி அன்பு செலுத்துவேன், என்ன நேசிக்கிறவங்களும் நான் திருப்பியும் நேசிப்பேன். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி சொல்ல, உன் சத்துருக்களையும் நீ சிநேகிப்பாயாக என்று சொல்றாரு. அப்போ அதே போலதான் நம்மள ஆண்டவர் பார்க்கும்போது கூட நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய ஃபீலிங்ஸை அவர் பார்த்து நம்மளை நேசிக்கிறவர் அல்ல, நம்முடைய கிரியை பார்த்து நேசிக்கிறவர் அல்ல. அவருடைய வார்த்தை சொல்லுது, அவர் அன்பாகவே இருக்கிறாரு. He is a love. அவர் தான் அன்பு. அந்த அன்புக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? அது அகாப்பே அன்பு. அந்த அன்புக்கு என்ன இல்லை, எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யறதான காரியங்களை வச்சு செல்ஃப் கிவிங் அதுக்கு கொடுக்கறது கிடையாது. அகாப்பே அன்பு என்னைக்குமே எப்படி இருக்காது, அது தனக்கு இல்லைனாலும் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அதே போல அன்கண்டிஷனலா இருக்கு. ஏதோ ஒரு நிபந்தனை வைத்து ஒருத்தங்களை நேசிக்கிறது இல்லை. நீ இது செஞ்சாதான் நான் உன்னை நேசிப்பேன், இதை நீ கொடுத்தாதான் நான் உன்னை அன்பு கூறுவேன்றது தேவனுடைய அன்பு கிடையாது. ஏன்னா தேவனுடைய அன்பு அன்கண்டிஷனலா இருக்கு. அது பர்பஸ்ஃபுல்லான ஒரு லவ் அது. அப்போ தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கா? அன்கண்டிஷனலா இருக்கு. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொன்ன அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா அகாப்பே அன்பு. அந்த அகாப்பே அன்பு செல்ஃப் கிவிங்கா இருக்கு, அன்கண்டிஷனலா இருக்கு. அது பர்பஸ்ஃபுல்ல லவ்வா இருக்கு. அது சூஸ் ஒபீடியன்ஸ் ஓவர் இமோஷன்ஸ். அது எந்த ஒரு இமோஷனை வைத்து அன்பு கூறுறதில்ல, அன்பு கூறுறதுனால அவங்க மேல அந்த ஒரு அன்பின் ஒரு ஃபீலிங்கை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு. சத்ருவா இருந்தாலும் அவனை நேசிக்கணும், இவங்க சாய்ஸ், இவங்க தீர்மானம் பண்றதுனால தான், அவன் பண்ற கிரியையினால they are not moved by feelings, they move by the love of God. அதனால தான் பவுல் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை எழுதும் போது எழுதுறாரு. நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தம், தயவுள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்கதரிசனமானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷையானாலும் ஒளிந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். அப்ப இங்க பவுல் சொல்றாரு, அன்பு ஒரு காலமும் ஒழியாது. அன்புக்கு என்ன இருக்கா? நீடிய சாந்தம், அன்புக்கு தயவு உள்ளது, அன்பு பொறாமை இல்லை, அன்பு புகழாது, அன்பு இருமாப்பாயிராதுன்னு அவர் நிறைய விஷயங்கள் அன்புன்ற பேர். அன்பு என்னெல்லாம் அது எப்படிலாம் அது ஒரு மனுஷனுக்குள்ள வெளிப்படணும்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கண்ணத்துல அடிச்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு சுவாமி சொல்லும் போது அந்த இடத்துல எப்படி நீங்க அந்த விஷயத்த செய்ய முடியும்? உங்களை அடிச்சவனை நீங்க தாழ்ந்து ஏற்றுக்கொண்டு மறு கண்ணத்தை நீங்க காட்டணும்னா இட் இஸ் யுவர் சாய்ஸ். அது உங்களுடைய தீர்மானம், உணர்வு கிடையாது. உணர்வு என்ன சொல்லும்? அவனை ஒரு கண்ணத்துல உன்னை அடிச்சானா தூக்கி போட்டு மெரின்னு தான் சொல்லும். ஏன்னா அதான் உணர்வு. உணர்வு என்ன சொல்லும்? அவன் உனக்கு ஒரு அடி அடிச்சானா 4 அடி அவனை அடின்னு தான் சொல்லும். ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? உன்னை ஒரு கண்ணத்துல அடிச்சா நீ மறு கண்ணத்தை காட்டு. பிகாஸ் இட்ஸ் அ சாய்ஸ். நீ அதை என்ன பண்ற? விரும்புற. உன் சத்ருவை நீ சிநேகிக்கணும், உன் சத்ருவை நீ அவனுக்காக ஜபிக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லும் போது இது கட்டளையா இருக்கிறது. கட்டளை என்ன பண்ண முடியாது, அதுக்கு சாய்ஸ் கிடையாது. அப்படின்னா கட்டளைக்கு ஒரு நம்முடைய ஃபீலிங்ஸ் கிடையாது. நீங்க இன்னைக்கு ரோட்ல வாகனம் ஓட்டி கொண்டு போறீங்க, போகும்போது அங்க ரூல்ஸ் சொல்லுது,
ரெட் லைட் இருந்தால் நீங்கள் வந்து ரோடை வந்து என்ன பண்ணக்கூடாது, கிராஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் ஸ்டாப் பண்ணணுன்னு அங்கே ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஆனால் உங்கள் ஃபீலிங் சொல்லுது நீங்கள் போ, ரெட் லைட்டை தாண்டி போன்னு சொல்லுது. அப்படி போகும்போது அங்கே என்ன நேர்ந்தாலும் அது உங்களுடைய ஆக்சிடென்ட்கான காரணமாக இருக்கிறது. ஏன்னா யூ நாட் ஃபாலோயிங் த ரூல்ஸ். அந்த இடத்துல நீங்கள் டிராஃபிக் அந்த லைட் கிட்ட இருந்து எந்த ஃபீலிங்கும் நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் அந்த ரூல்ஸை மாறி நீங்கள் இப்போ அந்த ரெட் லைட் இருக்கும்போதே நீங்கள் கிராஸ் பண்ணும்போது இன்னொரு வண்டி வந்து உங்களை இடித்து நீங்கள் கீழே விழுந்து உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ரெட் லைட் பார்த்து உங்களை என்ன பண்ணாது, ஐயோ கீழே விழுட்டாருன்னு ஃபீல் பண்ணாது. ஏன்னா அதுக்கு வந்து இமோஷன்ஸ் கிடையாது. அது வந்து தன்னுடைய வேலையை தான் செய்யும். ரெட் லைட் வந்தால் நம்ம ஸ்டாப் ஆகணும், க்ரீன் லைட் வந்தால் நம்ம பாஸ் ஆகணும். அதே போல தான் அன்பு வந்து அது வந்து உணர்வுனால நம்ம வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று அல்ல, அது கட்டளையா இருக்கிறது. நீங்க உங்க சத்துருக்களை மன்னிக்கிறது, நேசிக்கிறது, ஜபிக்கிறது அது உங்களுடைய கட்டளையா இருக்கிறது. அதனாலதான் ஏசாமி சொன்னாரு, எவ்வளோ டைம் மன்னிக்கணும்னா ஒரு நாளைக்கு நீங்க 70 தடவை என்ன பண்ணுங்க, அவங்கள மன்னிங்கன்னு சொல்லி சொன்னாரு. அப்போ நம்முடைய சாய்ஸ் வந்து என்ன, கர்த்தருடைய வார்த்தையா இருக்கணும், ஃபீலிங்ஸ்னால இருக்கக்கூடாது. ஃபீலிங்ஸ் வந்து இன்னைக்கு காலையில ஒரு மாதிரி இருக்கும், மதியம் ஒரு மாதிரி இருக்கும், நைட் ஒரு மாதிரி மூடு மாறினே இருக்கும். நம்ம மூடு மாறுற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட நம்ம பழகக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனை வந்து நிதானம் உள்ளவனாய் அவனை வைக்கிறதா இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ உன்னை நேசிப்பது போலயே பிறனை நேசிப்பாயாக. அப்போ தன்னுடைய மனைவியை நீங்க ஒரு எக்ஸாம்பிளா நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, திருமணத்துல நீங்க எதிர்பார்க்குற எந்த குவாலிட்டியும் இல்லைன்னு நினைச்சு நீங்க உங்க மனைவி என்ன பண்ண முடியாது, நீங்க ஒதுக்கி வைக்க முடியாது. ஏன்னா உங்களை நேசிக்கிறது போலயே உங்க மனைவியை நீங்க நேசிக்க வேண்டியது அது உங்க ஃபீலிங்னால அல்ல, அது கர்த்தருடைய வார்த்தையின் கட்டளையா இருக்கிறது. God has given you as your wife, God has given you as your child, God has given you as your brother, God has given you as a friend. கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிற நபர்களை நீங்க ஒருவேளை எதிர்பார்க்கிற குவாலிட்டிஸ் அவங்க கிட்ட இல்லைனாலும், அந்த ஃபீலிங் உங்களுக்குள்ள இல்லைனாலும், நீங்க கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படை ஃபவுண்டேஷன்ல அவங்க மேல நீங்க அன்பு செலுத்த ஆரம்பிச்சீங்கன்னா, that will make you as a strong man. உங்களை வந்து ஒரு பலமுள்ள மனுஷனா மாற்றக்கூடியதா இருக்கிறது. ஏசுவாமி அதனால தான் சொன்னாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், இதனால் எனக்கு நீங்க சிஷிஷரா இருப்பீர்கள் என்று சொல்லி சொன்னாரு. அப்போ நம்முடைய கனிகள் தான் நம்ம யாருன்றத வந்து இந்த சொசைட்டிக்கு வந்து வெளிப்படுத்துறதா இருக்கு. இது கிஃப்ட் கிடையாது. வாக்கிங் இன் லவ், ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் வந்து கிஃப்ட் கிடையாது. கலேஷியன் புஸ்தகத்துல நம்ம பார்க்குறோம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல உங்களுக்காக நான் எடுத்து வாசிக்கிறேன். கலாத்தியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. 14ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையினாலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். அப்ப இங்க சொல்றாரு, நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றுறது என்னவா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. So that is a commandment. அன்பு கூறுறதுன்றது ஒரு கட்டளை. அந்த கட்டளையை நிறைவேற்றுறது உங்களுடைய சாய்ஸா இருக்கு. மன்னிக்கிறதோ மன்னிக்காம இருக்கிறதோ உங்களுடைய ஃபீலிங்னால அல்ல, அது உங்களுடைய சாய்ஸ். அது உங்களுக்கு கொடுக்கப்படுறதான கமாண்ட்மெண்ட். நீ மன்னிக்கும் போது அதுல ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்குற, நீ அவங்கள வந்து ஏற்றுக்கொள்ளும் போது அதுல ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்குற, நீ அவங்கள நேசிக்கும் போது அதுல ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்குற. இதெல்லாம் நான் பண்ண முடியாது, என்னுடைய மனசாட்சி எனக்கு இடம் கொடுக்கல, என்னுடைய உணர்வு எனக்கு இடம் கொடுக்கல, அவங்க என்னை காயப்படுத்திட்டாங்க, அவங்க எனக்கு விரோதமா பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னு நீ உன்னுடைய ஃபீலிங்ல நீ மூவ் ஆவனா, மாம்சத்தில் விதைக்கிறவன் மாம்சத்தில் அறுப்பான், ஆவியில விதைக்கிறவன் ஆவியில அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ என்னத்தை நம்ம வந்து டிசைட் பண்றோமோ, எதை நம்ம சூஸ் பண்றோமோ, எதை நம்ம வந்து ஸ்ட்ராங் ஃபர்வெண்டா நிக்கிறோமோ, அதனுடைய கனிகளை தான் நாம் புசிக்கிறவர்களா இருக்கிறோம். அதனால இன்னைக்கு நீங்க ஆவியில நடத்தப்படுவீங்கன்னா மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாதிருப்பீங்க. மாம்சம் வந்து எப்பவுமே ஆவிக்கு விரோதமானது. ஏன்னா மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன்னு கலாத்திய புஸ்தகத்தை சொல்லுது. அவை யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள். எப்ப பார்த்தாலும் அவங்க செஞ்சதே பேசின்றது.
பகைகள், அடுத்து விரோதங்கள், வைராக்கியம். என்ன ஆனாலும் அவங்க கூட நான் பேசவே மாட்டேன், என்ன ஆனாலும் அவங்க நான் மன்னிக்கவே மாட்டேன், என்ன ஆனாலும் அவங்கள நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன், என்ன ஆனாலும் அவங்க கூட நான் ஒத்து போகவே மாட்டேன். ஏன்? நமக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கு. கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். இதெல்லாம் சொல்லிட்டு பவுல் சொல்றாரு, ஆவியின் கனியோ. அப்போ ஆவியின் கனி பரிசுத்த ஆவியினால நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. அதுல நாம் விரும்புறதும் அதுல நம்ம நடக்கிறதும் நம்முடைய விருப்பமா இருக்கிறது, நம்முடைய டிசிஷனா இருக்கிறது. If you decide to forgive him, the Holy Spirit will help you. If you decide to love him, the Holy Spirit will help you. If you decide to let go, then the Holy Spirit will help you to move forward. அப்போ நம்ம வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறாரு. நம்முடைய டிசிஷன்ல நமக்கு ஃபர்ம் டிசிஷன் எடுக்க அவர் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறாரு. இன்னைக்கு இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ஒரு விஷயம் இல்லை, இது உங்க ஃபீலிங்னால வர ஒரு விஷயம் இல்லை. இன்னைக்கு காலையில கோபம் இருக்கும், சாயங்காலம் கோபம் மறைஞ்சிரும். அதனாலதான் இயேசு சொன்னாரு, நீங்க கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லி. அப்ப இன்னைக்கு ஒரு மனுஷன் பண்ற விஷயம் இன்னைக்கு காலையில நமக்கு அவன் மேல வெறுப்பையும் கோபத்தையும் உண்டாக்கலாம். ஆனா அடுத்த நாளுக்குள்ளேயே அந்த கோபமும் அந்த கசப்பும் என்ன ஆகணும், நம்ம ஹார்ட்ல இருந்து, நம்ம இருதயத்துல இருந்து, நம்முடைய சிந்தையில இருந்து அதை எடுத்து வெளியே போட்டு நம்ம தேவனுடைய அன்புல நாம் நடக்கிறவர்களா இருக்கணும். ஏன்னா தேவனுடைய அன்பு தான், தேவன் அன்பாகவே இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, வேதம் சொல்லுது அவருடைய கிருபை இரக்கங்கள் ஒவ்வொரு நாளும் புதிதா இருக்கிறதா. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதா இருக்கு. நேத்து செஞ்சதை ஆண்டவர் நினைவு கூறதே கிடையாது. நம்மளை கொடுத்து அவர் ஒவ்வொரு நாளும் அவர் ஃபீலிங்ல மூவ் ஆனார்னா, நம்ம பண்றதெல்லாம் அவர் ஃபீல் பண்ணி நம்ம மேல அவர் மூவ் ஆனார்னாக்கா நம்முடைய வாழ்க்கையில ஆஸ்வாத்தையே பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் உணர்வுல மூவ் ஆகிறவர்ல, அவர் சொன்ன வார்த்தையில அவர் நம்மளை ஆஸ்வதிக்கிறவரா இருக்கிறாரு. சகலவற்றையும் அவருடைய வார்த்தையில அவர் ஸ்தாபித்து இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தையை அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்க ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பாயாக. அப்போ அன்பு என்ன பண்ணாது, தனக்குரியதை யோசிக்காது, அன்பு பிறருக்குரியதை யோசிக்கும். இந்த வருஷம் நீங்க நீங்க ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க. நான் என்னுடைய சத்துருக்களா இருக்கிற, நான் என் மைண்ட்ல யாரெல்லாம் சத்துருன்னு நினைச்சிருந்தனோ, என் மைண்ட்ல யாரெல்லாம் நான் மன்னிக்க முடியாதுன்னு நினைச்சனோ, என் மைண்ட்ல யாரெல்லாம் நான் நேசிக்க முடியாதுன்னு நினைச்சனோ, அவங்கள நான் நேசிக்கவும் மன்னிக்கவும் அவங்களுக்காக நான் ஜெபிக்கவும் நான் தீர்மானம் பண்றேன்னு நீங்க பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்க உதவியை கேட்டு பாருங்க. நான் சொல்றேன், அது உங்க வாழ்க்கையில மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்கு உங்கள் லைஃப் அது ப்ராஸ்பர் பண்ணும். உங்க லைஃப் அது முன்னோக்கி செல்ல அது உங்களை அது புஷ் பண்ணக்கூடியதா இருக்கும். அதனால இந்த நாள்ல நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா கோபங்கள், எல்லா கசப்புகள், எல்லா வருத்தங்கள், எல்லா ஹர்ட் ஃபீலிங்ஸு, யாரெல்லாம் உங்களை துரோகம் பண்ணாங்களோ, காயம் பண்ணாங்களோ, உங்களுக்கு விரோதமா பண்ணாங்களோ, அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா தேவனுடைய அன்பு தான். இந்த அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் நேசிக்கும், தற்பொழிவை நாடாது, பெருமையாயிராது, இருமாப்பாயிராது, அது அயோக்கியமானதை சிந்திக்காது, சண்டை போடாது. அன்பு எப்பொழுதுமே ஒளியாது. அதுதான் பவுல் சொல்றாரு, எல்லாமே ஒளிந்து போகும், அன்பு ஒரு காலமும் ஒளிந்து போகாது. ஸோ கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே இந்த ஆண்டுல நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக உங்க வாழ்க்கையை பிளஸ் பண்ணுவார் என்று சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில மிகுந்த கனிகளை கொடுக்கத்தக்கதாக அவங்க வாழ்க்கையில் இருக்கிற காயங்கள், கசப்புகள், கோபங்கள், ஆண்டவரே எந்த உறவுலாம் கோபத்தினால பிரிந்து போயிருக்கிறதோ, வைராக்கியத்தினால பிரிந்து போயிருக்கிறதோ, சண்டையினால பிரிந்து போயிருக்கிறதோ, பரிசுத்த ஆவியானவர் அது ஆண்டவரே ரெஸ்டோர் பண்ணுவீராக, அதை மீண்டுமாய் கட்டுவீராக. கர்த்தர் நீர் ஆண்டவரே மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராய் சமாதானத்தை உண்டு பண்ண வந்தேன் என்று சொன்னீங்களே, அதே இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஆண்டவரே நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும் நேசிக்கவும் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே எங்களுக்கு காட்டின அந்த முன்மாதிரியை எங்களுடைய ஆண்டவரே சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் குடும்பத்துக்கும்
நாங்கள் வெளிப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆவியின் கனியில நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. We decide, Lord, and we make a decision today, Lord. Let us walk in the love of God. நாங்கள் தேவ அன்புல நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்படி நீர் ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கரங்களை பிடித்துக் கொள்வீராக, அவங்களோடு நீ நடக்க செய்வீராக, அவங்களை ஆண்டவரே முன்னேறி செல்ல உதவி செய்வீராக. Let them move forward and see the fruits in their life. In the name of Jesus, I pray and bless them, Lord. Amen. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. God bless you.